ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு காலையில் எங்கள் அம்மா தான் சமைச்சாங்க, தோசை சுட்டாங்க. ஸோ தோசை சுட்டு எங்கள் அப்பாவுக்கும் சுகந்தனும் கொடுத்தாங்க. சாப்பிட்டு அப்படியே அவங்க கிளம்பிட்டாங்க. போகும்போது என் பையன் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டான். அப்புறம் சுகந்தனும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். அப்புறம் மதியம் சாப்பாட்டுக்கு தான் எங்கள் அம்மா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. காலிஃப்ளவர் குழம்பு தான். காலிஃப்ளவர்லாம் க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு இருந்தோம். கரண்ட் போயிடுச்சு. இன்றைக்கி சடவுன் போல், எங்களுக்கு தெரியவே இல்லை. அப்புறம் எங்கள் அம்மா அம்மியில் தான் அரைச்சி செஞ்சிகிட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே சுடுதண்ணி காய வச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டேன். ஏன் சுடுதண்ணினா எனக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அதனால் சுடுதண்ணியில் தான் குளித்தேன். அப்புறம் தோசை சுட்டு சாப்பிட்டு அப்புறம் எங்கள் அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்களா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் எங்கள் அம்மாவுக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து காலிஃப்ளவர் குழம்பு, அப்புறம் ரசம் வச்சுருந்தாங்க. அப்புறம் சமைச்சிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே பாத்திரம் கழுவிட்டு அப்புறம் ரெஸ்ட்டு தான் எடுத்தோம். வெளியே தான் படுத்தோம் இன்னைக்கு காற்றுல, தென்னை மரத்தடியில். பிகாஸ் கரண்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் சாயந்தரம் 5:30க்கு தான் வந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 4 o'clock மேலே தான் நான் இன்றைக்கி லஞ்சே சாப்பிட்டேன். அப்புறம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழித்து எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனார். ஒரு 7 o'clock மேலே உடம்பு சரியில்லைன்னு போயிட்டு வந்துட்டு அப்புறம் சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி டியூஸ்டே இல்லை, முருகனுக்கு சாமி கும்பிட்டு அப்படியே சாப்பிட்டு டேப்லெட் சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். இன்னைக்கு டுடே ரொட்டீன் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.